வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ப்ரெட் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டிலேயே செஞ்ச ஜாம் வச்சு தான் கொடுத்துருக்கேன். வாங்க ப்ரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு லியூக் வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு வார்ம் வாட்டர் இருந்தால் போதும். இப்போ நான் அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சுகரை சாப்பிட்டுட்டு தான் நமக்கு ஈஸ்ட் வளரும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சாப்பிட்டுட்டு தான் ஈஸ்ட் வளரும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மில்லட், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மில்லட் ப்ரெட் போடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து மைதா வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம சால்ட் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு டபுள் ஆகி கிடச்சிருக்கு. அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்போ தான் ப்ரெட்டு வந்து நமக்கு ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு நல்லா டைட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த டின் சைஸ்க்கு நம்ம வந்து திரட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரெட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம கை வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த ஸ்க்ரேப்பர் வச்சும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு எடுத்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம கை வச்சா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருவோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரேவோட சைஸு, அதாவது ப்ரெட்டு டின் இருக்குங்க இல்லைங்களா, அதோட சைஸு. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். இது ஒரு 45 மினிட்ஸில் நமக்கு டபுளாக ப்ரூஃப் ஆகி கிடைக்கும். நம்ம ஈவனாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நமக்கு ப்ரெட் ஷேப் கிடைக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி கொஞ்சமாக பாருங்கள், நமக்கு டபுளாக ப்ரூஃப் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக இல்லை மில்க் ஆட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 175 டிகிரி செல்சியஸில் எனக்கு 30 மினிட்ஸ் பேக் ஆகிற டைம் எடுத்துக்கிச்சு. ஓடிஜி தான் வச்சுருக்கேன். அவனில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. நான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நான் போடலை. பாருங்கள், நல்ல ஒரு டெக்ஸ்சரே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்திருக்கு. இந்த ப்ரெட்டில் இருக்க அந்த ஓட்டையாக இருக்கிற மாதிரியே தான் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்துட்டு பெருசாக கட் பண்ணிக்கிறேன். நான் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து பெருசாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நமக்கு கடையில் வாங்குகிற அந்த ப்ரெட்டு ஸ்ட்ரக்சரே நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராகவும் இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம வந்து சாண்ட்விச்சஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அல்லது இல்லைனா மில்க் டோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஜாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம், கீ டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 3 டேஸ் நமக்கு வச்சுருந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். 3 டேஸ் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒன்ஸ் நான் மறுபடியும் காமிக்கிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதே டெக்ஸ்சர், ப்ரெட் டெக்ஸ்சர். நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வெளியே வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம மில்லட்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ராகி, வீட்டு, வரகு, எனி மில்லட் நீங்கள் ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம் வீட்டிலே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் மில்லட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெளியே வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்.
இப்போது நான் வந்துட்டு இல்லை ஒன்று மட்டும் எடுத்து நான் வந்து என் பையனுக்கு ஜாம் டோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். கீ வித் ஜாம். இந்த பாருங்கள், சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.